என்ன 2 பேரும் மாறி மாறி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆ 2 பேரும் மாரியாத்தா கோயில்ல திருன்னு முழிக்கிறதுன்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? இப்பெல்லாம் மாரியாத்தாவை நீங்க கும்பிடுறீங்களோ இல்லையோ, மாரியாத்தா உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கா போல. ஐயோ, நானே வீணா வாயை கொடுத்து மாட்டிக்குவோம் போல இருக்க. இந்த வந்தே பாரத் வர்ற மாதிரி ஆத்தா அடிக்கடி சர்ருன்னு உன் மேல வர்றாளே. மகேஷ், அப்படி என்ன ரகசியம்னு உங்க அக்கா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்ல. ரொம்ப முக்கியம், வேலையை பாருங்க. ஏய், இப்ப வேலையை பார்க்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். என்ன பாக்குறீங்க? போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. என் மருமகளுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா? என் மருமக புது பொண்ணு கணக்கா வந்து நிக்குது. ஒரு பொறுப்பான நல்ல மாமியாரா ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போ மகேஷ். இந்த பாரு, ஒரு மருமகளா அவளோட வேலையை அது சரியா பண்ணி முடிச்சிருச்சு. என் பிள்ளையும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். எல்லாரும் அவங்க வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப உன் வேலை மட்டும்தான் மிச்சம். போ, சீக்கிரம் போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா போ. என் மருமக எவ்வளவு சீக்கிரம் உள்ள வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் வரட்டும். ஏன்னா அது வந்துதானே நிறைய பேருக்கு பேய் ஓட்ட வேண்டி இருக்கு. ஆட என்ன நீ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குற மாதிரி என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிற? ஏ மகேஷ், இப்ப தாண்டி உன் புருஷனுக்கு இளம ஊஞ்சல் ஆடுது. இன்னும் என்ன வாய் பேசிக்கிட்டு? போங்க, சீக்கிரமா போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. என் மருமக எவ்வளவு நேரம் தான் வெயில்ல நிக்கும்? அப்ப போயிட்டா அப்புறம் என்ன வால் மட்டும் இங்கேயே நிக்குது? பின்னாடியே போகணும் இல்ல? மகேஷ் இருடி, நானும் வரேன். எதுக்கு அழுவுற? எல்லாமே என்னாலதானே அண்ணி. நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏய், சும்மா சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு நீ என்ன தப்பு பண்ண உன்னை மன்னிக்கிறதுக்கு? என்னாலதான் அண்ணி நீங்க இந்த நிலைமையில நிக்கிறீங்க. நான் தான் உங்களை திண்ணையில உட்கார வச்சுட்டேன். என்னாலதானே அண்ணி நீங்க வீட்டை விட்டு போனீங்க. ஏய், சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத, அமைதியா இரு. இல்ல அண்ணி, என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். ஏய், நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு என்ன குறை சொல்லு? பழச பத்தி சும்மா பேசிட்டு இருக்காத. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நீ தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா? உங்க மனசு யாருக்குமே வராத அண்ணி. ஆமா பூங்குடி, நீ எப்பவுமே ரொம்ப ஒசரத்துல இருக்க. நாங்க எல்லாரும் எப்பவும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். உன் விஷயத்துல சுருதி மட்டும் இல்ல, நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் விஷயத்துல சுருதி மட்டும் இல்ல, நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை புரிஞ்சுக்காம வெளியே போன்னு சொன்னேன். சுருதி மட்டும் உண்மையை சொல்லேனா இன்னும் உன்னை தப்பா நினைச்சு என்னென்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல. இப்ப என்ன கூட்டிட்டு உள்ள போவீங்களா, இல்ல இப்படியே திருப்பி என் மாமா வீட்டுக்கே அனுப்பிடுவீங்களா? ஏய், என்ன பூங்குடி? பின்ன வந்ததுல இருந்து 2 பேரும் நடந்து முடிஞ்சதையே பேசிட்டு இருக்கீங்க. உள்ள போறத பத்தின நினைப்பே இல்லையா உங்களுக்கு? என்ன பூங்குடி இப்படி சொல்லிட்ட? நீ வீட்டுக்குள்ள வரணும்னு நான் தூங்காம இருக்கேன். நீ என்னடானா பொசுக்குன்னு திரும்பி போயிடுவேன்னு சொல்ற? தோ அம்மா ஆர்த்தியோட வந்துட்டாங்க, போ. வாங்க. பூங்குடி, நீ இந்த வீட்டு மகாலட்சுமிமா. சாமிகளுக்கு கூட சுயநலம் இருக்கும், ஆனா உனக்கு அதெல்லாம் இருக்காதுமா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம், நடக்க போற நல்லதை மட்டும் யோசிப்போம். மகேஷ், இன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கு புதுசா வர்ற மருமகளா நினைச்சு ஆர்த்தி எடு.
நீங்களே என்ன கூப்பிட்டு நீதான் இந்த வீட்டோட மருமக வாமான்னு என்ன ஆரத்தி எடுத்து நீங்க கூப்பிடுவீங்க. கொண்டு போய் கொட்டு. அத்தை, என்னத்த ஆரத்தி எடுத்துட்டு அப்படியே போறீங்க? வாமா மருமகளேன்னு உங்க வாயால கூப்பிட்டு நீங்க தானே என்ன உள்ள அழைச்சிட்டு போனோம். அப்படியே போறீங்க? மறந்துட்டீங்களா? வாமா, நான் ஏமா மறக்க போறேன்? இது உன் வீடு, நான் சொல்லணுமா என்ன? இது ஏன் வீடுதான் அத்தை. இருந்தாலும் நீங்க என்ன உள்ள கூட்டிட்டு போற மாதிரி ஆகுமா? அவ்வளவுதானே. நான் என் மருமகளை தானே உள்ள கூப்பிடுறேன். வாமா. மருமகளே, நீ சாதிச்சிட்டமா. உன்னைய என்னமோன்னு நினைச்சேன். சின்ன பொண்ணா இருக்கையே எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சேன்.